பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் ஓ பன்னீர்செல்வம். தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது. எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வீட்டில் சந்தித்து நலம் விசாரித்த பிரேமலதா விஜயகாந்த். நடைபயிற்சி சென்றபோது சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம். நட்புடன் நலன் விசாரிக்கிறதாக கூறி பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. 100 விழுக்காடு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பிரேமலதா விளக்கம். தானும் கொலை செய்யப்பட்ட கவினும் உண்மையாக காதலித்ததாக சுர்ஜித்தின் தங்கை பரபரப்பு வீடியோ. கவின் கொலைக்கும் பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. நெல்லையில் கவின் ஆவண கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். காவல்துறை அதிகாரிகளுடன் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி ஆலோசனை. தர்மஸ்தாலாவில் தோண்ட பூதாகரமாகும் பாலியல் வன்கொடுமை வழக்கு. 6வதாக தோண்டப்பட்ட குழியிலும் எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. மடிந்த இந்திய பொருளாதாரம் ரஷ்யாவுடன் சேர்ந்து மேலும் மடியும் என்று ட்ரம்ப் காட்டு. இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்த நிலையில் விமர்சனம். இந்திய பொருளாதாரம் மடிந்துவிட்டதாக ட்ரம்ப் உண்மையை பேசியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்காவின் 25 விழுக்காடு வரி தொடர்பாக பிரதமர் மோடி ஏன் பதிலளிக்கவில்லை என்றும் கேள்வி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடையில்லை. தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. கிராமங்களில் சிறு குறு கடைகளுக்கு உரிமம் பெற தேவையில்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். ராமநாதபுரத்தில் விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த நாகேந்திர சேதுபதியை சந்தித்து பேசினார். ஐஏஎஸ் அதிகாரிகள் 11 பேர் பணியிட மாற்றம். போக்குவரத்து துறை முதன்மை செயலராக சுன்கோன்சும் சடக்சிரு நியமனம். மதுரை மாநகராட்சியில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலாக ஊழல் என்று குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. செம்மரக் கடத்தல் வழக்கில் தமிழர்கள் 10 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை. திருப்பதி நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டத்தில் 70% விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யவில்லை என்று தகவல். கடந்த 2 ஆண்டுகளாக காப்பீடு தொகை குறைந்ததால் ஆர்வம் காட்டாத விவசாயிகள். உடுமலை அருகே வனத்துறை விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பழங்குடியின இளைஞர் தற்கொலை. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் வாக்குவாதம். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் ஓ பன்னீர்செல்வம். தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது. எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வீட்டில் சந்தித்து நலம் விசாரித்த பிரேமலதா விஜயகாந்த். நடைபயிற்சி சென்றபோது சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம்.
நட்புடன் நலன் விசாரிக்கிறதாக கூறி பிரேமலதாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. 100 விழுக்காடு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று பிரேமலதா விளக்கம். தானும் கொலை செய்யப்பட்ட கவினும் உண்மையாக காதலித்ததாக சுர்ஜித்தின் தங்கை பரபரப்பு வீடியோ. கவின் கொலைக்கும் பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. நெல்லையில் கவின் ஆவண கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தொடக்கம். காவல்துறை அதிகாரிகளுடன் விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி ஆலோசனை. தர்மஸ்தாலாவில் தோண்ட பூதாகரமாகும் பாலியல் வன்கொடுமை வழக்கு. 6வதாக தோண்டப்பட்ட குழியிலும் எலும்புக்கூடுகள் கண்டெடுப்பு. மடிந்த இந்திய பொருளாதாரம் ரஷ்யாவுடன் சேர்ந்து மேலும் மடியும் என்று ட்ரம்ப் காட்டு. இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்த நிலையில் விமர்சனம். இந்திய பொருளாதாரம் மடிந்துவிட்டதாக ட்ரம்ப் உண்மையை பேசியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அமெரிக்காவின் 25 விழுக்காடு வரி தொடர்பாக பிரதமர் மோடி ஏன் பதிலளிக்கவில்லை என்றும் கேள்வி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடையில்லை. தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. கிராமங்களில் சிறு குறு கடைகளுக்கு உரிமம் பெற தேவையில்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். ராமநாதபுரத்தில் விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த நாகேந்திர சேதுபதியை சந்தித்து பேசினார். ஐஏஎஸ் அதிகாரிகள் 11 பேர் பணியிட மாற்றம். போக்குவரத்து துறை முதன்மை செயலராக சுன்கோன்சும் சடக்சிரு நியமனம். மதுரை மாநகராட்சியில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலாக ஊழல் என்று குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. செம்மரக் கடத்தல் வழக்கில் தமிழர்கள் 10 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை. திருப்பதி நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டத்தில் 70% விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யவில்லை என்று தகவல். கடந்த 2 ஆண்டுகளாக காப்பீடு தொகை குறைந்ததால் ஆர்வம் காட்டாத விவசாயிகள். உடுமலை அருகே வனத்துறை விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பழங்குடியின இளைஞர் தற்கொலை. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் வாக்குவாதம். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.